ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலில் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணியே கிட்டத்தட்ட 1 இயர் இருக்கும். எனக்கும் லாங் வீடியோ போஸ்ட் பண்ணுறதை பற்றி ஒரு ஐடியாவும் இல்லை. அதுக்கப்புறம் டைம் இல்லை, சுத்தமாக எனக்கு டைம் இல்லை. லாஸ்ட் இயர் ஃபுல்லாகவே நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அதுலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த இயரே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எங்கே போய் நான் வீடியோ எடுக்கிறது, வீடியோ எடுக்க எடிட் பண்ண ஒன்றுமே டைம் இல்லை. ஸோ இன்றைக்கி எப்படியாவது எடுப்போம், அம்மாவும் இருக்காங்க, தம்பி பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அதனால் நம்ம வீடியோ எடுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்ருக்கேன். அம்மாச்சி என்ன சமைக்கிறாங்க? மிளகு தக்காளி கீரை சட்னி செய்ய போகிறோம் நாங்கள். ஏமா அங்கே பார்த்து சொல்லுங்கம்மா. மிளகு தக்காளி கீரை சட்னி மிளகு தக்காளி கீரை, அப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகா, வரமிளகா, கருவேப்பில், புளி போடணும் இல்லைம்மா, தேங்காய், ஆமாம் அதெல்லாம் போடணும். அதெல்லாம் எடுத்து வரணும். அதுக்கு முன்னாடி கேமராவில் எங்கே வச்சுருந்தாலும் பார்த்துட்றான். எப்படி தான் இவங்க கண் தெரியுதுன்னே தெரியல, கேமரா மட்டும். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயப்படாதீங்க, இருங்க அவ்வளோதான். இதுக்கெல்லாமா பயப்படுவாங்க? கரண்டு அதில் கை வைக்க வேணாம், ஸ்பூன் வச்சு தள்ளுங்க, அந்த கரண்டியை வச்சு தள்ளுங்க. சரி, இப்போ எங்கள் அம்மா பச்சை மிளகா, அப்புறம் வரமிளகா, கருவேப்பில் இதெல்லாம் வதக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னம்மா, அது வேகணுமா? இல்லை இதிலே போட்டு வதக்கணும். அப்படியே போட்டு அது எல்லாத்தையும் இப்போ போட்டு மொத்தமாக வதக்கணும். ஃபஸ்ட்டு கீரையை வதக்கி எடுத்து வச்சிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் இதில் வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே இருக்குது. இதை இப்போ வதக்கிக்கலாம், நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்கு, இதே மாதிரி வதக்கிக்கலாம். நாங்கள் ஏன் தோசைகளில் வதக்குறோன்னா, எங்களோட வடச்சட்டி எதுவுமே இந்த இண்டக்ஷனுக்கு செட் ஆகலையாமா. அதனால தான் கடைசியாக செட் ஆனது இதுதான். இதை வச்சு வதக்கிட்டுருக்கோம். இண்டக்ஷன் இருக்கவும் எவ்வளவோ பரவாயில்ல. ஸோ எல்லாருமே இண்டக்ஷன் வாங்கி வச்சுக்கோங்க. இனிமேலுமே சிலிண்டரில் ஆக்கிறத கம்மி பண்ணிக்கணும். டீயெல்லாம் இதில் வச்சுட்டு டீ, அப்புறம் தோசை இதெல்லாம் சுடுறதெல்லாம் பிடிக்கும், இதில் வச்சு சுட்டுக்கணும். கரண்ட் பில் பற்றி கவலைப்பட்டால் நம்ம சிலிண்டரை பற்றி வாங்க முடியாது. அம்மாச்சி சமைச்சிட்டு இருக்காங்க, அதையவே நம்ம சாப்பிடணும். கேமராவே தான் பார்த்தியா? அவன் சாப்பிட்றது ராகி தான் கொடுத்துட்ருக்கேன். அம்மா சாப்பிட்டுக்கலாம், அங்கேயே பார்த்துருவேன். தூக்கம் வருதா? தூக்கம் வருதா? இங்கேயாமா இந்த அளவு வதங்கினா போதும். சூப்பராக வருது. இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அப்படியே வதக்கின கீரையும் எடுத்து வச்சாச்சு, இதையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து என்னம்மா? மறுபடியும் எண்ணெயை ஊற்றி கீரையை உனக்கு போகிறீங்களா? ஏன் கசப்படிக்குதுங்கிற? ஆமாம், ஓகே. லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் கீரையை போட்டு வதக்க போகிறீங்களா? உப்பு போட்டு வதக்குவீங்களா? உப்பு போட்டு வதக்கிக்கலாம். அப்படி உப்பு போட்டு கையிலே பசைஞ்சு, கையிலேவா பசைவாங்க? அப்புறம் இப்படி போட்டுக்கலாம். நம்ம தானே சாப்பிட்றோம், அதனால் நம்ம கையிலே போட்டு அதை பசைஞ்சுக்கலாம். இப்போ இண்டக்ஷன் ஆன் பண்ணணுமா? வதக்கிக்கலாம், நல்லா வதக்கிட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுட்டு அடுத்து என்னன்னு பார்க்கலாம்.
ம் ம் அது போதும். ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடலாம். போட்டிங்க. தேங்காய் அடுத்து புளி போடு. புளி இங்கே இருக்குது. எங்கே இருக்கு? இதுதான் புளி, ஊர்லேருந்து கொண்டு வந்துறியாமா? கொஞ்சமாக புளி. இங்கே எவ்வளோ புளி? இவ்வளோ புளி போட்டுக்கலாமா? புளிப்பாக இருக்காதா? தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி ஒன்று தான் போட்டேன். சரி, இப்போ அதை வந்து நல்லா வலுவலுன்னு அடிக்கணுமா இல்லை கொஞ்சம் ஒன்றா ரெண்டா? பதப்பதன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். வேறு என்ன வேணும்? எங்களுக்கு டீ வந்து ரொம்ப தேவையாயிடுச்சு. அதனால் இப்போ நாங்கள் டீ குடிக்க வந்திருக்கோம். ஆமாம். இன்னும் மிக்ஸி பாருங்கள் அப்படியே தான் இருக்குது. இன்னும் சட்னி அரைக்கலை, பட் டீ குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி டீ ஹீட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அடுத்து மிக்ஸி போடணும், இங்கே தான் போடணும். மிக்ஸி ஃபஸ்ட்டு டீயை குடிச்சிக்கலாம். தூக்கம் வரலையா? மிக்ஸி போடவும் எந்திரிச்சுக்கிட்டியா? சொல்லுடா. எங்கள் அம்மா சட்னி தாங்க அரைச்சாங்க, அதுங்களே இவன் எந்திரிச்சுக்கிட்டான். இப்படி தான் தூங்கவே மாட்டான். நீ அரைச்சாச்சு, இதுதான். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ராகி கூழ் செஞ்சிட்ருக்கேன். சட்னி செஞ்சோம்ல, அதுக்கு ராகி கூழ். இவனுக்கு நினச்சிட்ருக்கான், அவனுக்கு இல்லை. அவன் ஆல்ரெடி சாப்பிட்டு தூங்கி மிக்ஸி போடவும் எந்திரிச்சு வந்துட்டாரு. ராகி கூழ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ வாங்க சாப்பிட போகலாம். இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட்டு. கூழ், சட்னி, இதை மட்டுமே வச்சு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். அப்புறம் என்னோடய சேனலில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.